விஜய் டிவியில் டிஆர்பியில் நம்பர் 1 பிளேஸில் இருக்கிற சிறகடிக்க ஆசை சீரியல் ஆக்டர்ஸோட ஒரு நாள் சேலரி எவ்வளோ, சீரியலில் பணத்துக்கே கஷ்டப்படுற நம்ம ஆக்டர்ஸ் ரியலாக அந்த சீரியல் வழியாக எவ்வளோ லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் அப்படின்னா நிச்சயமாக சிறகடிக்க ஆசை சொல்லலாம். கதை ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் 3 பசங்க, 3 மருமக, அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வசதியாக இருக்கிற மருமகள் கிட்ட மாமியார் ரொம்ப அன்பாக நடந்துக்கிறது, அந்த மாதிரி கதையை ரொம்ப நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க. இதுக்குன்னு எக்கச்சக்கமான ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ மூலமாக ஒரு நாள் அந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் நடிக்கிற ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸோட சம்பளத்தை பார்ப்போம். அதில் நம்ம இதில் ஹீரோவாக நடிக்கிற முத்து இருக்கார் இல்லையா, அவர் வந்து 12,000 ரூபாய் ஒரு நாளைக்கு வாங்குறாருங்க. அவங்களுக்கு பேர் பண்ணி நடிக்கிற மீனாவும் பார்த்தீங்கன்னா அதே 12,000 ரூபாய் வாங்குறாங்க. அடுத்ததாக முத்துவுக்கு வந்துட்டு அப்பாவாக நடிக்கிறார் இல்லையா அண்ணாமலை, அவர் வந்து ஒரு நாளைக்கு 8,000 ரூபாய் சம்பளமாக வாங்குறாரு. அண்ட் அவங்களுக்கு பேர் பண்ணுற விஜயா வந்து 8,000 ரூபாய், அவங்களும் அதே சேம் அமௌண்ட் தான். அண்ட் ரோஹிணி இருக்காங்க இல்லையா, மனோஜ் அண்ட் ரோஹிணி, இவங்க 2 பேருமே சேர்ந்து 6,000 ரூபாய் ஒரு நாளைக்கு வாங்குறாங்க. அண்ட் ரவி ஸ்ருதி பேர் வந்து 5,000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளமாக வாங்குறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவோட தம்பி தங்கச்சியாக நடிக்கிறாங்க இல்லையா சத்யா அண்ட் சீதா, இவங்க வந்து ஒரு நாளைக்கு 3,000 ரூபாய் சேலரியாக வாங்குறாங்க. ஸோ இதுதான் இவங்களோட சம்பள விவரம். இப்போ ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படின்னா அப்போ 30 நாளைக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த சீரியல் பார்க்குறீங்களா? உங்களுக்கு இதில் ஃபேவரட்டான கேரக்டர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து மனோஜோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்.